வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 1வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காலையில் இருந்து தொற்றிக் கொண்டிருந்த எரிச்சல் சற்றும் குறையாத நிலையில் தன் பக்க தடுப்பு சுவரை தட்டிய நிரோவை திரும்பி பார்த்தாள் ஜாஷரா. என்ன நிரோ, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இப்போ அந்த நியூசன்ஸ் ஒன்றும் பண்றது இல்லதானா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ணினானா? அவனுடைய குரலில் கரிசனை இருந்தது. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல நிரோ. கொஞ்சம் தலைவலி எனக்கு, அதான் அப்படி தெரியுது. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சொன்னதை நிரூபிப்பவள் போல எழுந்து அலுவலகத்தின் இடப்பக்கமாக இருந்த டைனிங் ரூமை நோக்கி நடந்தாள் அவள். தன்னுடைய மக்கை கழுவி காஃபி மேக்கரில் வைத்து பட்டனை அழுத்திவிட்டு மேடையில் சாய்ந்து காஃபிக்காக காத்திருந்தாள் அவள். அவளுடைய எரிச்சலுக்கு காரணம் அந்த எதிரி கடைசியாக அனுப்பி வைத்த வடைகளுக்கு பிறகு அவளை கண்டு கொள்ளவே இல்லை. எதற்காக அவன் வந்தான்? திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் தனுஷினால் சீண்டப்பட்ட மூக்குடையும் பிரகாஷ் ராஜாகவே அவள் தன்னை கற்பனை செய்தாள். போட்டி சண்டை என்று அவளை உற்சாகப்படுத்திவிட்டு இப்போது நீ எல்லாம் ஒரு கணக்கே இல்லை என்று விலகிவிட்டானா என்ன? இப்போது ஏன் சத்தமே இல்லாமல் இருக்கிறான்? அவளிடம் என்ன எதிர்பார்த்தான்? அவள் தோற்றதை அவன் வெளிப்படையாக சிரித்து கலாய்த்து என்ஜாய் செய்தான். ஆனால் அவன் தோற்றபோது அவளால் ஒரு சின்ன கேலி சிரிப்பு கூட அவனை பார்த்து சிரிக்க முடியாமல் மறைந்து போனான் என்பதுதான் அவளுக்கு பெரும் கடுப்பாக இருந்தது. உண்மையில் அவன் தன்னை தொடரவில்லை என்று அவள் சந்தோஷமாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. போன வாரம் அவளுக்குள் நிரம்பியிருந்த உற்சாகத்தை கொடுத்தது போலவே உருவி எடுத்து போய்விட்டான் அந்த ராஸ்கல். தன்னை நினைத்தே கோபம் வந்தது அவளுக்கு. அன்பும் நட்புணர்வும் சட்டென்று பழகிவிடும் இனிய குணமுமாக அவள் இருந்தாலும் சில வினோத குணங்கள் அவளுக்கு உண்டு. குழந்தையில் இருந்து அவள் கூடவே வளர்வன அந்த குணங்கள். யாரும் கிண்டல் செய்துவிட முடியாது அவளை. அதை ஞாபகம் வைத்து வட்டியும் முதலுமாய் அந்த நபருக்கு திருப்பி கொடுக்கும் வரை அதே நினைவாக இருப்பாள். அதுவரை வேறு எந்த வேலையும் அவளுக்கு ஓடாது. இன்று அவளின் அந்த பலவீன புள்ளியை ஒருவன் சீண்டிவிட்டு எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஜெயித்தும் அவளால் வெற்றியை கொண்டாட முடியவில்லை. அதே நினைவாக மொபைலையே பார்த்து கொண்டிருந்த தன் மேலேயே அவள் கோபமும் எரிச்சலும் கொண்டிருந்ததன் விளைவு நிரூவே கவனித்து கேட்கும் அளவுக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. காஃபி மேக்கரில் இன்றைக்கு இனிப்பு அளவு கொஞ்சம் அதிகமாய் செட் பண்ணி இருந்திருக்கிறது போலும். கொஞ்சமாய் தித்தித்த காஃபியை ஒரு சிப் பண்ணிவிட்டு தன்னை அமைதிப்படுத்த முயன்றாள் அவள். அவன் யாரோ, எப்படி வேண்டுமென்றாலும் போய் தொலைகிறான். அவளுக்கு வேலை நிறைய இருக்கிறது. இப்படி இவன் மேலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். அவள் எப்படி அடுத்த வேலையை பார்ப்பது? அடுத்த மாத டைம் லைனில் ஒரு கைத்தொழில் கிராமத்துக்கு நேரில் போய் தங்கியிருந்து செய்தி சேகரிப்பது என்றெல்லாம் இலக்கு வைத்திருக்கிறாள். அதையெல்லாம் எப்படி செய்து முடிப்பது? இனிமேல் நாம் அவனை பற்றி எண்ணவே கூடாது. போய் தொலைகிறான் என்று விட்டுவிட வேண்டும். மனதுக்கு 1000 அறிவுரைகளை கூறியபடி மக்கை கழுவி உரிய இடத்தில் வைத்துவிட்டு வெளியே வந்தாள் அவள். ரோமேஷ் அரவம் கேட்டு ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் லேப்டாப்பில் மூழ்கி போக வழியில் அமர்ந்திருந்தவர்களுக்கு புன்னகை பரிசளித்தபடி தன் சீட்டை நோக்கி போனவள். அவளது அன்றைய கட்டுரைக்கு வரவேற்பு கமெண்ட்டுகள் எப்படி இருக்கின்றன என்று கவனிக்க ஆரம்பித்தாள். அதன் பிறகு அவளுடைய கவனத்தை எந்த அந்நிய சக்தியும் கலைக்கவில்லை. ஜாஷ் பாப்பா எதிரில் மலர்ந்த சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி தாத்தாவையும் அவர் கையில் இருந்த வெள்ளை பார்சலையும் பார்த்ததும் அவளது வயிறு மனதின் அத்தனை அறிவுரைகளையும் மறந்து மறுபடியும் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்தது. உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா என்றபடி அவள் கையில் அதை திணித்துவிட்டு அவர் வெளியேறிவிட இப்போது அனைவர் பார்வையும் அவள் மேல் பதிந்திருந்தது, ரொமேஷ் உட்பட.
சங்கடமடைந்தவள் அதை வாங்கி அப்படியே வைத்திருக்கவும் இயலாமல் அவர்கள் முன்னிலையில் அதை திறந்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருக்குமோ என்ற பயத்தில் திறக்கவும் இயலாமல் தவித்து ஒரு வழியாய் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அதை தன் மடியில் வைத்து பிரித்தாள். பளபளக்கும் வர்ண பெட்டிகளில் சோன் பப்படிகள் உள்ளிருந்து பல்லிழித்தன. இன்று அலுவலகத்தில் இருக்கும் 30 பேருக்கும் சரியாக அவன் வைத்திருந்ததை வியந்தபடி, என் மம்மிக்கு பர்த்டே, அதுதான் டாடி கொடுத்து விட்டிருக்கார், ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று அடித்து விட்டபடி அமர்ந்தபடியே பெட்டிகளை பாஸ் செய்தவள் அவன் உள்ளே வைத்திருந்த காகிதத்தை ரகசியமாய் கைப்பற்றி தன்னுடைய குறிப்பேட்டுக்குள் வைத்து கொண்டாள். எல்லாரும் ஜென்னிக்கு வாழ்த்து சொல்லும்படி அவளிடம் சொல்லிவிட்டு ஸ்வீட் எடுத்துக்கொள்ள ரொமேஷ் மட்டும் தனக்கு சர்க்கரை சேராது என்று தவிர்த்ததை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அனைவரும் மறுபடி தங்கள் வேலையில் செட்டில் ஆகும் வரை பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தவள் பிறகு குறிப்பேட்டில் எதையோ படிப்பது போல அந்த ஒற்றை காகிதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தாள். இம்முறை பச்சை பேனா பயன்படுத்தி எழுதியிருந்தான் அவன். ஸ்வீட் எடுத்துக்கொள் டியர், இப்போது என்ன செய்தி வரப்போகிறது என்று பயந்து விட்டாயா? ஹ ஹ, இந்த முறை ஒரு நல்ல செய்தி சொல்ல மட்டுமே இந்த ஸ்வீட்ஸ். அது என்னவென்றால், எனக்கு தும்மல் போட்டு போட்டே ஆயுள் குறைந்துவிடும் போலிருக்கிறது. அந்த அளவு தூரம் ஒரு வயது பெண் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் நினைத்து நினைத்து தேடிக்கொண்டே இருக்கிறாள். என் சந்தோஷத்தை உன்னிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா? அவளுக்கு சிரிப்பும் கோபமும் ஒருங்கே பொங்கி வர ஆரம்பித்தது. ராஸ்கல், அவன் வெட்டி வைத்த குழியில் அவளே போய் விழுந்திருக்கிறாள். ஐயோ, அவன் மட்டும் அவள் கையில் கிடைப்பானாக இருந்தால், அவனே நீ கைமாதான். அவனை நினைக்கிறாளாமே. ஒரு உனக்கும் நினப்புதான். ஆனால் ஸ்வீட்டுக்கு இது மட்டும்தான் காரணம் என்று அவளால் நம்ப முடியவில்லை. எப்போதும் ஏதேனும் செய்யும் முன்னர்தானே இந்த மாதிரி அனுப்பி வைப்பான். அவனுடைய அந்த செஞ்சோற்று கடன் பிளாக், அவளுடைய பிளாக், ரீட்மி, இணையதளம் எல்லாவற்றிலும் கமெண்ட்ஸ், லைக் முதற்கொண்டு ஒவ்வொன்றாக அலசி பார்த்தாள். எதுவுமே அவன் செய்தது என்று சொல்லும் வகையில் சிக்கவே இல்லை. அன்று இரவு வரைதான். அலுவலகத்தில் இருந்து திரும்பியவள் சீக்கிரமாகவே குளித்து சாப்பிட்டுவிட்டு முகப்புத்தகத்தில் மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு புதிய ப்ரொஃபைல் அவளுக்கு நட்பு கரம் நீட்டி கொண்டிருந்தது. அன்றைய மாணவர் சந்திப்பின் பின் நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் அவளுக்கு நட்பு அழைப்புகளை அனுப்புவதால் மறுக்க முடியாமல் ஆட் செய்து தனி குரூப் உருவாக்கி அவர்களை இணைத்து கொண்டிருந்தாள் ஜாஷரா. இதுவும் அப்படி ஒன்றுதான் என்று எண்ணியபடி ரிக்வெஸ்ட் பகுதியை திறந்தபோது தனி ஒருவன் அரவிந்த் சுவாமியின் ப்ரொஃபைல் பிக்சரோடு சித்தார்த் அபிமன்யு என்ற பெயரில் நட்பு கரம் நீட்டி கொண்டிருந்த ப்ரொஃபைலை கண்டதுமே இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. அவனா? அவனேதானா? உடனடியாக அவனுடைய பக்கத்துக்கு சென்று பார்த்தால் சோன் பப்படிகள் நிறைந்த தட்டொன்று, சுற்றிலும் வர்ணம் தூவப்பட்ட மேஜையில் இருக்கும் ஒரு படத்தை கவர் பிக்சராக வைத்திருந்தான். இருட்டிலே வாழ்றவன் என்ற டிஸ்கிரிப்ஷன் வேறு. அவனேதான். இன்றுதான் அந்த ப்ரொஃபைலே பிறந்திருக்கிறது. அதுவும் முதல் நட்பு அழைப்பு அவளுக்குத்தான். ஆட் பண்ணாதே பண்ணாதே என்று எச்சரித்த மனதை மீறி அவளது விரல்கள் தானாகவே ஆட் செய்தன அவனை. அக்குவிண்டன்ஸ்லையாவது போடு என்று உள்ளே எச்சரித்த குரலுக்கு நாளை போடலாம் என்று ஆறுதல் வேறு சொல்லி கொண்டாள். நானே ஒரு பத்திரிகைக்காரி, என்னிடம் இவனால் என்ன செய்துவிட முடியும்? என்ன செய்கிறான் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தை விட அவனை அவள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் காரணம். பிங்! அவள் அவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட அடுத்த கணமே அவனிடமிருந்து அவளுக்கு மெசேஜ் வந்தது. எதிர்பார்த்தது தானே. ஹாய் ஜாஷரா. ஹாய் ஹாய். வழக்கமா மொபைலில் தானே தொல்லை செய்வீர்கள் மிஸ்டர். ஏன் திடீர் என்று ஃபேஸ்புக் பக்கம்? அது போர் அடித்து விட்டது. தவிரவும் இங்கே என்றால் நிறைய பேசலாமே என்றுதான். ஹலோ, உங்களோடு நான் என்ன பேசுவேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாய் பேசுவாய். உனக்குத்தான் என்னை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டுமே. அசிங்கமா திட்டிடுவேன். என்ன சொல்ல வந்தியோ அதை ஒழுங்கா சொல்லிட்டு கிளம்பு. அவளுக்கு பொறுமை பறந்து விட்டது. ஹஹா, அப்படி வா வழிக்கு. உன்னை கோபப்படுத்த எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் தெரியுமா?
ஒரு கணம் கண்களை மூடித் திறந்து தன்னை சமன் செய்தவள், நான் நிஜமா தான் கேட்குறேன். நீங்க யார்? ஏன் என் லைன்ல அடிக்கடி குறுக்க வர்றீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்ன செய்தேன்? என்று கேட்டாள். முதல்ல நான் உனக்கு அநியாயம் செய்தது போல பேசுறத நிறுத்து. நான் என்ன உன் கட்டுரையையா காப்பி பண்ணேன்? ஒருவரையொருவர் முந்திக்கொண்டு செய்தி வெளியிடுவது பத்திரிகை துறையில் சகஜம்தானே? சரி, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஏன் என்னை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன். உண்மையிலேயே உனக்கு புரியவில்லையா? சத்தியமாய் தெரியவில்லை. நாம் 4 தடவைகள் சந்தித்திருக்கிறோம். பாவம், உனக்குத்தான் ஞாபகமே இல்லை. கதை விடாதீர்கள். எனக்கு அம்னீஷியா ஏதும் இல்லை. உனக்கு சகுந்தலை துஷ்யந்தன் கதை தெரியுமா? தெரியும். அதை ஏன் இப்போ இழுக்கிறீர்கள்? அதை கொஞ்சம் சொல்லேன். மிஸ்டர், என்னை என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வேலை இல்லையா? அது எனக்கு தெரியாது. இப்போ உனக்கு எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ அந்த கதையை சொல்லு. சகுந்தலையும் துஷ்யந்தனும் லவ் பண்ணுவாங்க. 2 பேரும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் துஷ்யந்தன் ஒரு ரிங் கொடுப்பான். பிறகு அவளை மறந்து போய்விடுவான். அது ரகசிய கல்யாணம் இல்ல, காந்தர்வ கல்யாணம். ரொம்ப முக்கியம். நம்ம கதையில அது கொஞ்சம் உள்டா. இங்க சகுந்தலை துஷ்யந்தனை மறந்து போயிட்டா. என்ன வளர்றீங்க? நிஜம். மீதி நாம நேர்ல சந்திக்கும் போது சொல்றேன். நம்ப முடியலையா? நம்ம கேமை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பேபிமா. நீ என்ன நினைக்கிற? அதைத்தான் நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் மிஸ்டர் கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்த ஞாயிறு காலை 4 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை மெழுகுதிரி பவனி நடக்கும் தானே? செயின்ட் ஆண்டனி ஸ்கூல்ல எல்லாரையும் 4 மணிக்கு வந்து நிற்க சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து நாம சர்ச்சுக்கு நடந்து போறப்ப உனக்கு பக்கத்துல நான் நடந்து வருவேன். புரிஞ்சுதா? அந்த நேரமா? நோ, நான் வேற கொயர்ல பாடுறேனே, அவசரமா போயிடுவேனே, பேசுறதுக்கு டைம் இருக்காது. என்ன இவன் என்று அவள் பதற, அவன் ஆஃப்லைன் போட்டு விட்டிருந்தான். தப்பு பண்றோமா? அவன் இவள் நினைப்பது போல குறும்பனாக இல்லாமல் நிஜமான கெட்டவனாக இருந்துவிட்டால் நேரில் சந்திப்பதே மகா ஆபத்து அல்லவா? ஜாஷ் அதன் பின்னர்தான் குழம்பி நின்றாள். மறுநாள் காலை 11 மணி இருக்கும். ஜாஷ் ஒரு பாடசாலை நிகழ்வொன்றை கவர் செய்ய சென்றிருந்தவள் திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அந்த அவனின் தொலைபேசி இலக்கத்தில் இருந்து கால் வந்து கொண்டிருந்தது. அவன் கால் செய்ய மாட்டானே? படபடக்கும் இதயத்துடன் ஆன்சர் செய்து ஹலோ என்றாள் அவள். எங்கே இருக்கிறாய்? அழுத்தமான முதல் வாக்கியமே அவளுக்கு அவனை காட்டிக் கொடுத்தது. இவன்தான் அன்று அவளை 2வதாக வேலைக்கு அழைத்தவன். இந்த குரலா அவளை சீண்டி விளையாடும் மனிதனுடையது? டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். பரவாயில்லை, ஓரமாய் பார்க் பண்ணு, எனக்கு பேச வேண்டும். குரலின் அழுத்தத்தில் அவளுக்கு முதுகு விரைத்தது. நான் ஒன்றும் உங்களுக்கு அடிமை இல்லை. நான் கட் செய்கிறேன். ஜாஷரா, பேச வேண்டும் என்று சொல்கிறேன் இல்லையா? அதன் பின்னர் கட் பண்ண கை வரவில்லை. அவளை அறியாமலேயே காரை ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு என்ன என்றாள் எரிச்சல் குரலில். யாரது அந்த ஜான்சன்? அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இப்படி அதிகாரமாய் கேட்டால் அவள் சொல்லியே ஆக வேண்டுமா? அது உங்களுக்கு எதற்கு? நான் சீரியஸாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட். கட்டி பிடித்து போஸ் கொடுத்ததும் இல்லாமல் அவன் அதை ப்ரொஃபைல் பிக்சராக வேறு வைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு வாழ்த்துக்கள் என்று வேறு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவர் மனதில் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறார்? ஜானும் அவளும் 12 வயதில் இருந்து ஒன்றாக வளர்ந்தவர்கள். அவனும் அவளும் ஒன்றாகவே வேலை நிமித்தம் இந்த ஊர் வந்தார்கள். போன மாதம் ஜானின் பிறந்த நாளுக்கு அவள் தோளில் கை போட்டபடி எடுத்த புகைப்படத்தை இவன் என்ன சொல்லிவிட்டான்? அது அவர்களுடைய வட்டத்தில் ஒரு ஜோக் தான். எப்போது இருவரும் ஒன்றாக புகைப்படம் போட்டாலும் கும்பலாக கிளம்பி வந்து வாழ்த்துக்கள் என்று கிண்டலடிப்பார்கள். அதற்கு இவளும் நமுட்டு சிரிப்புடன் தேங்க்ஸ் சொல்வாள். அதெல்லாம் இவனுக்கு என்ன தெரியும்? நேற்று முழுக்க அவளுடைய ஃபேஸ்புக்கை இவன் ஆராய்ந்திருக்கிறான். இவன் மூக்கை உடைச்சே ஆகணும். வேறு என்ன அர்த்தம்? நாங்கள் இருவரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். உளராத இடியட். அவன் மறுமுனையில் சீறினான். ஹலோ, யார் மிஸ்டர் நீங்க? எங்கிருந்தோ வந்து எங்களோட லைஃப்ல கமெண்ட் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்க லிமிட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு மரியாதை, புரிஞ்சுதா? இனிமேலாவது அடுத்தவங்க லைஃப்ல மூக்க நீட்டாதீங்க. படபடவென புரிந்துவிட்டு பட்டின தொலைபேசியை கட் செய்துவிட்டு மீண்டும் காரை கிளப்பினாள் ஜாஷ்.
இவன் வேற மாதிரி வரான் போலிருக்கே, என்ன பண்றது? ஜோகன், உனக்கு எத்தனை தடவைடா சொல்றது? அவன் குழந்தை, கண்டதையும் அவனுக்கு சொல்லி கொடுக்காதேன்னு இன்னைக்கு ஜோர்டன் கிட்ட அடி வாங்க பார்த்தான் தெரியுமா? மெழுகு பொம்மை போல இருந்த குட்டி பையன் ஒருவனை இடுப்பில் தூக்கி கொண்டு வந்து, அப்போதுதான் வேலை முடிந்து வந்து அக்கடா என்று சாய்ந்திருந்தவனிடம் பொரிந்தார் வாணி. பாவம், அப்போதுதான் ஏகப்பட்ட தலைவலிகளோடு வந்து சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மா, எதுனாலும் சொல்லிட்டு திட்டுங்கம்மா. நான் என்ன பண்ணேன்? சத்தியமா, நான் இந்த குட்டி பிசாசுக்கு எதுவுமே சொல்லித் தரல. அவன் எனக்கே சொல்லிக் கொடுப்பான். அவன் குழப்பமாய் அன்னையிடம் கேட்க, அந்த குட்டி பிசாசாகப்பட்டவன் பாட்டியின் இடுப்பில் இருந்து இறங்கி அவன் அமர்ந்திருந்த சோஃபாவின் வலப்பக்கத்தை கைப்பற்ற, அவனுடைய அக்காவான 7 வயது ஷெரின் சிரித்தபடி அவனுடைய இடப்பக்கத்தை கைப்பற்றி கொண்டாள். நீ சொல்லி கொடுக்காம அவனுக்கு அப்படியே தானா தெரியுது பாரு. இன்னும் 3 வயசு ஆகல. யார் வீட்டுக்கும் சமீபத்துல போனதும் இல்ல. எப்படி இப்படி பேசுறான்? உனக்கு யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. இவங்க 2 பேரும் உன்னை அப்படியே காப்பி பண்றாங்க. முறைத்தபடியே கிச்சனுக்குள் அவர் மறைந்து விட, அந்த குட்டி மெழுகு சிலை அரிசி பற்களை காட்டி மீண்டும் சிரித்தது. ரொம்ப சூடா இருக்காங்களே அம்மாம்மி. என்னடி பண்ணா இவன்? தன் ஒன்று விட்ட அண்ணன் மகளிடம் விளக்கம் கேட்டான். டிஜே என்ற நண்பர்களாலும், ஜோகன் என்ற குடும்பத்தினராலும், சித்தப்பு என்று ஷெரினாலும் அழைக்கப்படுபவனான டெரிக் ஜொஹனன் கண்ணில் மெல்லியதாய் ஒரு கண்ணாடி போட்டுக்கொண்டு தலையில் இரட்டை கீரை பிடிகளோடு அமர்ந்திருந்த அந்த அழகு சிறுமி அவன் காதை பிடித்து கீழே இழுத்து காதோடு ரகசியம் பேசினாள். சித்தப்பு, இவன் காலையிலிருந்து ஒரு பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்கான். கோலி குண்டு விழிகள் உருண்டன. தன்னுடைய கவலைகள் எல்லாம் பட்டென்று பறந்தோடிவிட, பாரா என்ற அந்த மெழுகு சிலையாகப்பட்ட ஜீவகனை மேலும் கீழும் நோக்கியவன் அவன் வழக்கம் போல ஷீனாவா என்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்க, தலையில் அடித்து கொண்டு ஷெரினிடம் திரும்பினான். யாரடி அது? ஷ், பாட்டிமா அடி பிச்சிடுவாங்க. உன் மேலதான் காண்டா இருக்காங்க. மெதுவா பேசு. அவள் கிச்சனுக்கும் அவனுக்குமாய் விழிகளை உருட்டினாள். சரி சரி, யார் அந்த பொண்ணு? இவனுக்கு எப்படி அவளை தெரியும்? அவளுக்கு சமமாய் ரகசிய குரலில் கேட்டான் அவன். மர்ம கதை சொல்பவள் போல முகத்தை வைத்து கொண்டு ஆரம்பித்தவள். அந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ பேரு ஷிங்க்லியாவாம். சொல்லிவிட்டு சிரிப்பு தாங்காமல் அவளே சிரிக்க ஆரம்பித்தாள். அதை கேட்டு மீண்டும் ஷிங்க்லியா ஷிங்க்லியா என்ற குட்டி ஜீவகன் ஆர்ப்பரிக்க, ஜோகன் என்ற கிச்சனில் இருந்து அதட்டல் வந்தது. இதெல்லாம் பாவம் மைசன். நீ பண்ற கொடுமைக்கெல்லாம் இந்த அப்பாவி நான் பலியாகிறேன் பாரு. நேரம்டா. அவசரமாய் ஜீவகனின் வாயை பொத்தியபடி அவனை பிடித்து தன் மடியில் அமர்த்தி கொண்டு மீண்டும் ஷெரினிடம் திரும்பினான் அவன். காலையில ஜீவா பாட்டிமா கிட்ட போய் ஷிங்க்லியாவுக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுன்னு அடம் பிடிச்சு அழுதான். பாட்டிமா திட்டாங்க. அப்புறம் டாடி வந்தாரா? டாடி கிட்ட போய் ஷிங்க்லியா பேபி மாமா கடைக்கு வந்திருக்கா, கூட்டிட்டு வரீங்களாப்பான்னு கேட்டான். தம்பியின் குரலை மிமிக் செய்தது அந்த வாள். அடப்பாவி, அப்புறம்? டாடி முதல்ல சிரிச்சாங்க. அப்புறம் இவன் ஷிங்க்லியாவை ஷெரின் அடிக்கிறா, ஷிங்க்லியா குளிக்க மாட்டேங்கிறான்னு எல்லாம் டாடிகிட்ட சொல்ல, டாடிக்கு கோபம் வந்துடுச்சு. அவளது விழிகளும் ஜோர்டனின் கோபத்தை பார்த்த அதிர்ச்சியில் இப்போதும் மிரள ஆரம்பித்தது. அச்சோ, காலையில டாடி ஆபீஸ் போற டென்ஷன்ல இருந்திருப்பார். அதுதான் திட்டார். இப்போ சிரிங்க பார்க்கலாம். பூனை குட்டிகள் போல இருவருமே அவன் கைகளுக்குள் புதைந்து கொண்டனர். ஓகே, இப்ப நம்ம பஞ்சாயத்துக்கு வரலாம். தம்பி ஜீவா, யாருடா அந்த ஷிங்க்லியா? எனக்கு அவளை தெரியுமா? ஆஹா, இல்ல. தலையை ஆட்டினான் அந்த குட்டி வால். அவளை எப்படி தெரியும் உனக்கு? கொஞ்சம் விழித்து பிறகு கேப் விட்டு, நேத்து ஷிங்க்லியாவ தூங்க சொன்னேன். அவ தூங்கல. அப்புறம் நான் அவளை அடிச்சேன். தூங்கிட்டா. பாவம் சொல்லி ஜூஸ் கொடுத்தேன் என்ற நீளமாய் பேசினான் அவன். சும்மாவே அவன் பேசும் மழலை யாருக்கும் புரியாது. ஜீவா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டான் என்று கலாய்ப்பான் ஜோகன். இன்றோ கண்ணை கட்டி கொண்டு வந்தது ஜோகனுக்கு. என்ன கொடுமை இது? பொண்டாட்டி போலவே சொல்றானே. நான் ஒருத்தன் இவ்வளோ பெரியவன் ஆகியும் 1.5 வருஷமா ஒருத்தி வேணும்னு லோன்னு அலையிற. அவ என்ன தலையால தண்ணி குடிக்க வைக்கிறா.
இவன் 3 வயசாகும் முன்னே அசால்ட்டா ஜூஸ் கொடுத்து தூங்க வைக்கிறானே! ஷப்பா! மனதுக்குள் பொறுமினான் அவன். சித்தப்பு, இங்க பாரேன். அவன் தாடையை பிடித்து இழுத்த பெண் தம்பியிடம், நான் யாரு ஜீவா? என்று தன்னை சுட்ட. ஷிங்க்லியா என்று கிளுக்கி சிரித்தான் குழந்தை. அப்போ இது? என்று ஜோகனை சுட்ட. அதற்கும் ஷிங்க்லியா என்றே பதில் வந்தது. அவ், நானும் ஷிங்க்லியாவா? போச்சுடா! எதையோ மனதில் உருவகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று நன்றாகவே புரிந்தது. காலையில் இருந்து சின்னவளும் சேர்ந்து கொண்டு அவனுடைய ஷிங்க்லியா மந்திரத்தை உருவேற்றிக் கொண்டே இருந்திருக்கிறாள் என்பதும் நன்றாகவே தெரிந்தது. அவனது கவனத்தை கொஞ்சம் திருப்பிவிட்டால் போதும், மறந்து விடுவான். என் ஜீவா இப்ப சூப்பரா பதில் சொல்வானாம், சரியா? டெரிக் ஜோர்டன் யாரு? இவளா? இல்ல, டட்டா. ஓ, உங்க டட்டாவா? குட் பாய். அப்ப ஷெரின் யாரு? அக்கா. சரி, நான் யாரு? டெரிக் ஜோர்னன். குட் குட். சரி, நீ யாரு? டெரிக் ஜீவகன். குட்டி நெஞ்சை நிமிர்த்தி சொன்னான் குழந்தை. வாரிசுடா, எத்துடா என்று அவனை உச்சி மோந்தவன். நீ பாட்டிகிட்ட போய் சித்தப்பாவுக்கு காஃபி வாங்கிட்டு வரையா என்று மெல்ல அவனை கிளப்பி விட்டான். ம் என்ற தலையை ஆட்டியபடி ஜீவகன் குடு குடுவென ஓடி மறைய ஷெரினிடம் திரும்பினான் அவன். நீ அவங்கிட்ட ஷிங்க்லியோ பிங்க்லியோ அவ பேரை எடுக்கக்கூடாது, புரிஞ்சுதா? அவன் குழந்தை இல்லையா? அடிக்கடி நாம அதை பத்தியே பேசினா உண்மையாவே அப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு நம்பிடுவான். அப்புறம் யாராவது புள்ள பிடிக்கிறவன் வந்து நாம் தான் ஷிங்க்லின்னு சொன்னா நம்பி அவன் கூட போயிடுவான். அது நல்லதா? இனிமே அவனுக்கு ஞாபகப்படுத்துவியா? இல்ல இல்ல என்று வேக வேகமாய் ஆடியது ஷெரினின் தலை. இவன் விஜயோட ஜிங்க்லியா பாட்டை பார்த்துட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கான். நாம ஞாபகப்படுத்தலைன்னா அவனாவே மறந்து போய் விட்டுருவான், சரியா? குட்டித்தலை பட்டென ஆமோதித்தது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். இவன் தான் விஜய் டான்ஸா? காட்டுல இருந்தே ஆடுவானே. கையில் காஃபியோடு அவனை நோக்கி வந்தார் வாணி. இப்ப நல்லா பேசுங்க. உடனே என்னன்னு கூட கேட்காம என் மேல பழிய தூக்கி போட்டாச்சு. போமா, உங்க கூட கா. என் தங்கம்ல, சாரிடா. தங்கமாம் என்று ஷெரின் அவனை பார்த்து சிரிக்க, என்னடி என் பையனை பார்த்து உனக்கு சிரிப்பு என்று பேத்தியை செல்லமாய் முறைத்தார் வாணி. போதும் போதும் ஐஸ் வச்சது. நாளைக்கு நீங்க 2 பேரும் மார்னிங் சர்ச்சுக்கு வரீங்களா இல்லையா? இல்லடா, அப்பாவுக்கு வீசிங். 4 4 மணிக்கு அவரை அலைக்கழிக்க வேண்டாம். சின்னவனும் வேண்டாம். நீ இவளை கூட்டிட்டு போயிட்டு வா. சரிம்மா என்றபடி அறைக்குள் சென்று ஃப்ரெஷ் ஆகி வந்தவன் கட்டிலில் விழுந்தான். சின்னவனின் ஷிங்க்லியின் நினைவில் உதட்டில் புன்னகை பெரிதாய் முளைத்தது. ஏதோ நினைவில் தன் டேப்பை எடுத்தவன் ஸ்கிரீன் ஷேவரை ஒளிர விட்டான். ஜாஷரா முகப்பில் பேனா கொண்டு யாரையோ குத்தும் பாவனையில் சிரித்து கொண்டிருந்தாள். டிஸ்பிளேயை உதட்டுக்கு கொடுத்து மெலிதாக முத்தமிட்டவன் கொஞ்ச நேரம் அந்த புகைப்படத்தையே பார்த்தான். பிறகு, என்னடி என் ஷிங்க்லி, நீ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கா நான் இந்த பாடுபட்டேன்? நீயே யாரையும் லவ் பண்ணா கூட உன்னை விட்டு தர என்னால முடியாது. நானா அவனான்னு நாளைக்கு பார்க்கலாம் என்று ஏதோ அவள் தன் முன்னே இருப்பதைப் போல சவால் விட்டவன் போனை மீண்டும் மேஜை அருகில் வைத்தான். 3 வயசோ 30 தொடப்போற வயசோ ஆள் ஆளுக்கு ஒரு ஷிங்க்லி பின்னால சுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பசங்களே ரொம்ப பாவம் யா. கையை கண்களின் மேல் வைத்து கொண்டு அப்படியே படுத்து கிடந்தான் ஜோகன். மறுநாள் காலை 3:30க்கு அவன் அலாரம் அடிக்கும் முன்னரே குளித்து முத்தின் வர்ணமும் ரோஜா வண்ணமும் கலந்த பார்ட்டி ஃப்ராக்கில் தயாராகி அவனை வந்து எழுப்பினாள் ஷெரின். கிடுகிடுவென தானும் குளித்து தயாராகி காஃபி சாப்பிட்டு விட்டு ஷெரினை கையில் பிடித்தபடி தெருவில் இறங்கினான் அவன். இன்னும் இருளை துளைத்து கொண்டு சூரிய விரல்கள் பூமியை கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பித்திருக்கவில்லை. கரும்பூதங்களாய் வழியில் மரங்கள் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, மொபைல் டிஸ்பிளே வெளிச்சங்களை ஒருவர் முகத்தில் மற்றவர் பாய்ச்சி விளையாடியபடி இருவரும் நடந்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நீதான் பைபிள் ரீடிங் ஆச்சு தப்போ? குறும்பாக கண் சிமிட்டினாள் ஷெரின். பற்றி கொண்டு வந்தது அவனுக்கு. எட்டி அவள் காதை திருக முயல சுளித்து கொண்டு அகப்படாமலே முன்னே ஓடினாள் சின்னவள். அவனுக்கு மக்கள் முன்னிலையில் மேடை ஏறுவதென்றால் விளக்கெண்ணெய் குடித்தது போல ஒரு கசப்பு, பயம். அவனுடைய 10 வயதில் கண்டிப்பாக நீ பைபிள் வாசித்தே ஆக வேண்டும் என்ற ஆராதனையில்
அவன் பெயரை குறித்து விட்டார்கள். அப்பா, நீ வாசித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட வேறு வழி இல்லாமல் போடியத்தில் ஏறியவனுக்கு அங்கே வாயை திறந்தால் காற்று மட்டும்தான் வந்தது. அங்கேயே 2 சொட்டு கண்ணீரும் வர ஆராதனையின் நடுவில் போடியத்தில் இருந்து இறங்கி ஓடியவன் நேரே போய் நின்றது அவன் வீட்டில்தான். பதறிக்கொண்டு பின்னாலேயே குடும்பத்தார் விரட்டி வந்ததும் இல்லாமல் அவனை விசாரிக்கவென்று நண்பர் குடும்பங்களும் வந்ததில் அவர்கள் பரம்பரைக்கு சிரிப்பு மூட்டி சாப்பிட வைக்கும் கதையாக அது மாறிவிட்டிருந்தது. நானே என் ஷிங்க்லிய மீட் பண்ண போறேன்னு டென்ஷனா இருக்க. இவ வேற கடுப்பில் கொஞ்சம் உரக்கவே சொல்லிவிட்டவன், என்னது, உனக்கும் ஷிங்க்லி இருக்காளா என்று அவள் விழிக்கத்தான் சுய உணர்வுக்கே வந்தான். அரும்பாடுபட்டு அவளை சமாளித்து அவன் ஆறுதலாய் மூச்சு விட எதிரே ஆண்டனிஸ் சர்ச் பல்பு வெளிச்சத்தில் மினுங்கியது. அந்த பட்டர் அப்ராடில் இருந்து வந்து விட்டதை முகப்புத்தகம் சொல்லி இருந்தது. இன்று வருவானா? வந்தால் ஒரு கை பார்த்து விடலாம் என்று முறுக்கிக் கொண்டு நின்றன அவனது செல்கள். அவனை சர்ச்சில் அவளோடு பார்த்திருக்கிறான் தான். ஆனால் அவனுக்கு ஆபத்தான விதத்தில் அவர்களுடைய பழக்கம் தோன்றாததால் சும்மா விட்டு வைத்திருந்தவன் நேற்று அவளது முகப்புத்தகத்தை பார்த்து சூடாகிவிட்டான். ஏற்கனவே அங்கே ஒரு 10 குடும்பங்கள் வந்து காத்திருந்தன. இவர்கள் இருவருக்கும் கையை உருகிய மெழுகு சுடாமல் இருக்க சின்ன கார்ட்போர்ட் வட்டம் இணைத்த மெழுகு திரிகளும் பாடல்கள் அச்சிட்ட ஷீட்டும் வழங்கப்பட்டன. ஜாஷரா இன்னும் வந்து சேரவில்லை. இந்த நேரம் தனியாக வர முடியாது. வேறு யாரோடாவதுதான் வந்தாக வேண்டும். கூட்டத்தை நன்றாக அலசினான். அவள் தட்டுப்படவில்லை. இனி அனைவரும் வந்து சேர்ந்து வரிசையாக நின்றதும் தான் அவர்களது சர்ச்சை நோக்கி மெழுகு திரி ஏந்தியபடி புறப்படுவார்கள். அதற்கு நிறைய நேரம் இருந்தது. கூட்டத்தை மறைந்திருந்தது. அலச தோதாக இருட்டு மூலையில் இருந்த ஒரு அறை சுவரில் ஷெரினை தூக்கி அமர வைத்துவிட்டு தானும் அமர்ந்து கொண்டான் ஜோகன். 5 நிமிடமானது. வரமாட்டாளோ என்று அவன் பொறுமை இழந்த நேரம் அவனுக்கு நேராக சுடரென ஒரு வெளிச்சம் வந்தது. மெழுகு திரியை ஏற்றிக்கொண்டு அது அணைந்து விடுமோ என்ற பயத்தில் ஒற்றை கையை அதை சுற்றி குவித்து பிடித்து கொண்டு நிமிர்ந்தவள் ஜாஷரா. கண்டதுமே ஒரு முத்தத்தை பறக்க விட்டான் ஜோகன். கொயரில் பாடப்போகிறாள் போலும். கொயர் குரூப் வெள்ளை நிறத்தில் வந்திருந்ததை இவன் ஏற்கனவே கவனித்திருந்தான். இவளும் வெண்ணிற சுடிதார் தான் அணிந்து வந்திருந்தாள். மெழுகு திரியின் சுடர் வெளிச்சத்தில் பளபளத்த அவள் விழிகளை பார்த்தபடி அப்படியே அமர்ந்திருந்தான் அவன். சிறிது நேரம்தான் உப்பென்ற காற்று ஒரு தடவை பலமாக வீச மெழுகுவர்த்தி அணைந்து போனது. அவளும் அவன் கண்களுக்கு மறைந்து போனாள். என்ன செய்கிறோம் என்று அறியாமல் குதித்து இறங்க அவன் முற்பட்ட கணம் மீண்டும் அங்கே வெளிச்சம் வந்தது. எங்கே அந்த ஜான் தன்னுடைய மெழுகுவர்த்தி கொண்டு அவளுடைய மெழுகுவர்த்தியை ஏற்றி கொண்டிருந்தான். இவள் தன் 2 கரங்களாலும் காற்று அணைக்காதவாறு அவனுக்கும் சேர்த்து குவித்து பிடித்து கொண்டிருந்தாள். அவனுக்குள் பொங்கிய சினம்தானோ என்னவோ. வேகமான காற்றொன்று வந்து அவளது கைகளை தாண்டி கொண்டு இருவர் மெழுகுவர்த்திகளையும் ஊதி அணைத்தது. புறப்படும்போது எரிச்சுக்கலாம் ஜாஷ், இந்த பக்கமா வா. இருட்டில் ஜோனத்தனின் குரல் மட்டும் கேட்டது. சில கணங்களில் இருவரும் அவன் இருந்த பக்கம் வந்து சேர்ந்தனர். இப்போது கண்கள் இருளுக்கு நன்றாக பழக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் இருவரினதும் முகத்தை கூட லேசாக அவனால் பார்க்க முடிந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாஷ். நீ என்ன புரிஞ்சுப்பியோன்னு பயமாவே இருந்தது. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஜான்சன் சொல்லி கொண்டிருந்தான். எனக்கும் தான் ஜான், எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டே இருந்த. ஜாஷரா ஒத்து பாடினாள். இருளில் மறைவில் இருந்து அவர்கள் இருவரையுமே விழிகளால் தொடர்ந்து கொண்டிருந்தவனோ உஷ்ணமானான். அவர்கள் இருவருக்கும் இடையில் கெமிஸ்ட்ரியே இல்லை. காதல் வசனமாகவும் இது படவில்லை. இருந்தாலும் ஏனோ கடுப்பாக கோபமாக வந்தது அவனுக்கு. மனம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவனுக்கு எதையாவது செய்யவில்லை என்றால் மனசு ஆறாது போல் இருந்தது. குட்டிமா என்றபடி ஷெரினின் காதருகே குனிந்தவன் அவளிடம் எதையோ மெல்லிய குரலில் சொன்னான். அடுத்த நிமிடம் அவளும் தலையசைத்தபடி அந்த அறை சுவரில் இருந்து மெல்ல இறங்கினாள்.
ஊருக்கு திரும்பி விட்டேன். ஞாயிறு அதிகாலை உன்னை சர்ச்சுக்கு அழைத்து செல்கிறேன் என்று ஜான்சன் போன் பண்ணிய போது ஜாஷரா எப்படி மறுப்பதென்று தெரியாமல் திணறியது உண்மை. அவள் மனதில் அந்த அமுத சுரபி அவளை சர்ச்சில் வந்து சந்திப்பதாக சொன்னதுதான் உடனடியாக மனதில் வந்தது. அவன் தேவையில்லாமல் அவள் விஷயத்தில் மூக்கை நுழைத்து அவளிடம் வாங்கி கட்டி கொண்ட பின்னால் தொடர்பேதும் வைத்து கொள்ளாதபடியால் அப்படியே ஓடிவிட்டானோ, இன்று வரமாட்டானோ என்றும் ஒரு பக்கம் சிந்தனை ஓடி அவளுக்கு வருத்தத்தையும் வரவழைத்தது. அவளுடைய தன்மானத்தை சோதித்தது. வேறு வழியின்றி அன்றைய கொயரில் பாடுவதற்காய் வெள்ளை நிற சுடிதாரில் தயாராகி ஜான்சனுக்காக காத்திருந்தாள் ஜாஷரா. வழக்கம் போல உற்சாக புன்னகையுடன் இடுப்பு வரை குனிந்து வணக்கம் சொன்னவனை நடுவில் ஏற்பட்ட கசடுகளை மறந்து சிரித்தபடி மென்மையாய் அணைத்து சந்திப்பின் மகிழ்ச்சியை தெரிவித்துவிட்டு விடுவித்தாள் அவள். அடுத்து என்ன பேசுவதென்று தெரியாமல் மௌனமாய் சில கணங்கள் கழிந்தன. நண்பர்களாயிருந்த காலத்தை காலின் கீழ் போட்டு புதைத்து இப்போது முழு அந்நியர்களாய் நிற்பது போன்ற பிரம்மை அவளுக்குள். போகலாமா என்றபடி மௌனத்தை கலைத்து திரும்பி நடந்தவனோடு கூட நடந்தாள் அவள். இன்னும் விலகாத இருளில் தூரத்தே இருந்த தெருவிளக்கு லேசாய் வெளிச்சம் பாய்ச்சி கொண்டிருக்க இவர்களுக்கு முன்னே ஒரு குடும்பம் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் எப்படி போச்சு உன்னோட ட்ரிப்? ஏய், செம இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா? இதுவரை ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல மட்டும் தானே வேலை பண்ணியிருக்கேன். இதுதான் முதல் தடவை ரியல் ஃபிலிம் ஷூட்டிங்கை நான் பார்க்கறது. நான் சும்மா ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் போலத்தான் போனேன். ஆனா எவ்வளோ புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டேன் தெரியுமா? ஃபிலிம் மேக்கிங் என்பதே ஒரு கஷ்டமான கலை. அவன் உற்சாகம் தெறிக்க பேசிக்கொண்டே போனான். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ ஜான். அங்க யாராவது நல்ல கான்டாக்ட் உனக்கு கிடைச்சதா? அவளும் ஆர்வமாகவே வினவினாள். ஆமாம் ஜாஷி. அங்க சினிமேட்டோகிராஃபர் பிரியன் சார். அவரோட அடுத்த படத்துல என்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாம். ஐ எம் சோ எக்ஸைட்டட். ஏய், சூப்பர் சூப்பர். ஆனா இப்பதான் புரியுது ஜாஷி. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த ஃபீல்டில் பேர் சொல்கிற மாதிரி ஜெயிச்சப்புறம்தான் என்னோட வாழ்க்கையை பற்றியே யோசிக்க போகிறேன். நமக்கு வயசு ரொம்ப கம்மி தானே, அதான் உங்ககிட்ட பேசணும்னு காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் என்று தயங்கினானவன். அவளுக்கு புரிந்தது. அத்தோடு மிக மிக நிம்மதியாகவும் உணர்ந்தாள். பிறகு நண்பனின் பிரச்சனையை இலகுவாக்கும் பொருட்டு அவனை பார்த்து மலர சிரித்தபடி, புரியுது ஜான். ஆக்சுவலா நானும் உன்கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம 2 பேருக்கும் இப்போ கல்யாண வயசும் இல்லை. அண்ட் நாம் 2 பேரும் சேர்ந்தா இப்போ இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புமே கெட்டுடும்னு தோணுது. நாம் அந்த விஷயத்தையே மறந்துடலாமே என்று மென்மையாய் சொன்னாள். அவள் சிரிப்பு அவனையும் தொற்றிக் கொண்டது. ஐயோ, தேங்க் காட். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த. உன் மனசை கலைச்சிட்டனா? இனி பழையபடி நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா என்றெல்லாம் பயந்துகிட்டே இருந்த. என்னை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுல உன்னை மிஞ்சி யாருமே இல்லை ஜாஷி. விடு, மறந்துடுவோம். அதுதான் நமக்கும் நல்லது. பிறகும் ஏதேதோ பேசியபடி நடந்து வந்தவர்கள் சென்ட் ஆண்டனிஸ் ஆலய முகப்பை அடைந்ததும் கூட்டத்தில் கலந்து தங்கள் மெழுகு திரிகளை எரிக்க முயன்றார்கள். காற்று சதி செய்யவே புறப்படும் போது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியபடி கொஞ்சம் விலகி நின்று கொள்ள ஜான்சன் வழக்கம் போல சலசலக்க ஆரம்பித்திருந்தான். ஜாஷராவின் கண்களோ அங்கே வந்து கொண்டிருந்த மக்களில் யாராவது புதியவன் தென்படுகிறானா என்று படபடப்பாய் திரும்பி பார்ப்பதும் சின்னதா ஏமாற்றத்துடன் திரும்பிக் கொள்வதுமாய் அலை பாய்ந்தபடியே இருந்தன. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.